மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று முழக்கமிட்ட நம் அம்மாவின் வழியில் நம் பயணத்தை மேற்கொள்வோம். மூன்றாம் நாள் பயணமாக அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கக்கன் நகர் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். பகுதி மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர். இரவு நேரத்திலும் பொதுமக்கள் அவரை காண குவிந்து வருகின்றனர். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களின் பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மக்கள் பயணமாக அம்மா வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அந்த வகையில் கக்கன் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அந்த காட்சியை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் பெண்கள், குழந்தைகள், கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் திரண்டு நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளையும் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது கக்கன் நகர் பகுதிக்கு வருகை புரிந்துள்ள புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.